ஹலோ ஆல் வணக்கம். துலீப் ட்ராஃபி ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ட்ராஃபி. அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. இதில் வந்து எல்லா பிளேயரும் விளாடணும்னு கொஞ்சம் ஃபார்மெட்டை லைட்டாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. 4 டீமாக இந்தியா ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க. சீனியர் பிளேயர்லாம் ஆட போகிறாங்க. இதெல்லாம் ஜிஜி ஏராவோட எஃபெக்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமான பிளேயர் பெரிய பிளேயர்லாம் ரோஹித், கோலி, பும்ரா இவங்கலாம் வந்து அட் சம் பாயிண்ட் இனிஷியல் கேம்ஸ் ஆடாட்டி அட் சம் பாயிண்ட் தேல் அவைலபிள் அப்படின்னு நமக்கு இந்த பாயிண்ட்ல தெரியுது. இன்ஜூர் ஆன ஷம்மி திருப்பி உள்ள வந்து திருப்பி அட் சம் பாயிண்ட் வில் ஆல்சோ பி பிளேயிங் அப்படின்னு தெரியுது. ஸோ இனிஷியல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் 4 டீமுமே ஒன்னொன்னா படிக்கிறேன். டீம் வைஸ் நம்ம போகலாம். உங்க இனிஷியல் ரொம்ப தாட்ஸ் என்ன? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிளானிங். ஓகே. நிறைய வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்தாலே கிரிட்டிசைஸ் பண்ண வரோம்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி பிளானிங். ஏன்னா அடுத்த 5 மாசத்துல 10 டெஸ்ட் ஆடுறாங்க இந்தியா. 5 ஹோமு, 5 அவே. டஃப் ஆப்பனன்ட்ஸ் வருது. ஈவன் தோ தேர் இன் குட் பொசிஷன் இன் WTC சாம்பியன்ஷிப் டேபிள்ல. பட் ஸ்டில் இட்ஸ் அ லாங் வே டு கோ. என்ன வேணாலும் நடக்கும்ன்றதுனால பிரில்லியன்ட் பிளானிங். அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பெங்களூர்ல எல்லா வென்யூவும் போட்டிருக்காங்க. எல்லா வென்யூவும் போட்டுட்டு டாப் கிளாஸா ஈச் அண்ட் எவ்ரி டீம் பிளேஸ் அதர் ஒன் டைம் ரவுண்ட் ராபின். ஃபைனல்லாம் எதுவும் கிடையாது. டீம் விச் டாப்ஸ் த டேபிள் இஸ் கோயிங் டு பி டிக்ளேர்ட் வின்னர். இதுல யார் வின்னரு ரன்னரு இட் ஹஸ் காட் அப்சல்யூட்லி நோ கான்சிக்வன்ஸ் as far as the selectors are concerned. யாரு தேர்வாங்க உள்ள கொண்டு வருவாங்க. இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ஜூரா இருக்கிறவங்க, ஓரளவுக்கு அந்த 35 அந்த மாதிரி அவங்க இருக்கிறவங்களுக்கு யாரு பேக்கப் பாக்குறதுக்கான எக்ஸ்ட்ராடினரி பிளானிங் இது. பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. 4 டீம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஒவ்வொரு டீமா படிங்க. அந்த ஒவ்வொரு டீம்லயும் வந்திருக்கிற பிளேயர்ஸ் என்ன மெரிட்ல வந்திருக்காங்க, எதை யோசிச்சு எடுத்திருக்காங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அது ரெட் பால் திருப்பி நான் வியூவர்ஸ் ரீகேப் பண்ணிடுறேன். ரெட் பால் 4 டே டோர்னமெண்ட் அனந்த்பூர்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இது. இன்னும் நாம சொல்றது வந்து ப்ராபபிள் லெவன்ஸ் நான் சொல்றேன் பீடா. இன்னும் வந்து அவங்க வி மே கெட் ஃபர்தர் அஃபிஷியல் அப்டேட்ஸ். பட் ஜஸ்ட் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி ஹேவ் அதை பேஸ் பண்ணி வி வில் டெல் அபவுட் ஈச் டீம். ஸோ அது ஐ ஸ்டார்ட் வித் இந்தியா ஏ. படிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க உங்க தாட்ஸை. ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிக்கல், சட்டேஸ்வர் புஜாரா, KL ராகுல் கேப்டனா இருக்கலாம், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், அக்சர் பட்டேல், ஷாரன்ஸ் ஜெயின், ஹர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் நவதீப் சைனி. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொட்டன்ஷியலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் குட் எனஃப் டு பிளே கிரிக்கெட் அட் தி ஹையர் லெவல். இப்ப படிக்கல பத்து இப்ப உங்களோட லாங்குவேஜ் அது அதை வளைச்சு வளைச்சு ஓட்டுறது அப்படின்றது அது உங்களோட லாங்குவேஜ். பியூட்டிஃபுல்லா அது சக்சஸ் ஆயிருக்கு. அதாவது படிக்கல் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அன்பார்ச்சுனேட்ல வந்து T20ல வந்து அந்த கேம் அவரால் அப் பண்ண முடியல. ஆனா இஃப் எனி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் படிக்கல் அஸ் அ பேட்ஸ்மேன், யூ ஹேவ் டு கிவ் 8 out of 10. இஸ் அ வெரி குட் பிளேயரு. கர்நாடகாக்கு நிறைய அடிக்கிறாரு. அதனால வந்துட்டு அவருக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப கரெக்ட். ருத்ராஜ் கேக்கோட பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்ப நான் செலக்டரா இருந்தேன்னா 3 ஃபார்மேட் அவர் ஸ்பாட்ல இருப்பாரு. அதுல சந்தேகமே கிடையாது. தே ஆர் நாட் ரியலி க்ளோசிங் த டோர்ஸ் ஆன் புஜாரா. அது வந்து தப்பு க்ளோஸ் பண்றதும், அதனால அவரே எடுத்திருக்காங்க. KL ராகுல பத்தி நம்ம சொல்ல வேணாம். the contribution what he has made. இப்ப இஷான் கிஷான் மாதிரி ஒருத்தரால என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒண்ணு சொல்றேன். பண்ட்டுக்கு இன்ஜுரி வந்தோடனே தத்தளிச்சாங்க. தத்தளிச்சாங்க அந்த அந்த ஸ்பேஸ வந்து ஃபில்அப் பண்றதுக்கு. சீக்கர் பரத்தை வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. நல்லா கீப் பண்ணாரு. ஆனா பெரிய ஸ்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்டா எதுவும் வரல. அதுக்கப்புறம் அந்த டெஸ்பரேஷன்ல துருவ் ஜுராலுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஒரு ஆடிட்டரு. பட் அது வந்து உங்களுக்கு சொல்யூஷனா தெரியாது அப்படின்றதுனால they want to go and try each and every wicket keeper to make sure. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, the amount of cricket you are playing நான் ஸ்டாப்பா விளையாடுறீங்க. IPL விளையாடுறீங்க. இப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட் நீங்க ஆட சொல்றீங்க. யாருக்கு வேணா கை கால் பிடிக்கும். இந்த 100 டோர்னமெண்ட் பாக்குறீங்க, கல்லு மாதிரி இருப்பாரு பென் ஸ்டோக்ஸ். அவர் ஆம்ஸ்டிங் பிடிக்கிறத பார்த்தா ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு திரும்பி வர்றதுக்கு. ஸோ தட் கேன் ஹேப்பன் டு எனி டைம்ன்றதுனால இஷான் கிஷான்ஸ் இது வந்து ஒரு வெல்கம் இது. ஏன்னா இஷான் கிஷான் மாதிரி ஒரு ஆள் ஒரு நம்பர் 6ல வந்து ஒரு செஷன் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், கேம மாத்திடுவாருன்றதுனால நீ வந்து பண்ட் இஸ் தேர், யாருக்கும் சான்ஸ் கிடையாது. பட் தெர் இஸ் நத்திங் ராங் இன் டெவலப்பிங் பீப்புள். சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதான் ஒரு செஷன் ஆடினா கேம் சேஞ்சரா இருக்கிற ஒரு பிளேயரு. அதே மாதிரி டஸ்டி ஸ்பின் பிச். இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல மகாராஜ் போடுறாரு, இவ்வளோ திரும்புதியா? நான் பார்த்த வெஸ்ட் இண்டீஸ் நீங்க 6th B இருக்கும்போது நீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க சொன்னது அந்த 7th B. அதனால சொல்றேன்.
அந்த 7th B இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிச் எல்லாம் ஆம்ப்ரோஸ் சும்மா அப்படின்னு வர இங்க வரும். இப்ப மகாராஜ் போற ரொட்டு ரொட்டுன்னு திரும்புது. அங்க திரும்புது, பங்களாதேஷ்ல திரும்புது, அடிலைட்ல திரும்புது, டர்பன்ல திரும்புது, போர்ட் எலிசபெத்ல திரும்புது. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து டு பி வெரி ஆனஸ்ட் வித் சம்பன் லைக் சூரியகுமார் யாதவ் வாஸ் காட் 360 கேம் அகேன்ஸ்ட் டிகிரி கேம் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு வெல்கம் சைன். அக்ஷர் பட்டேல் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ், ஏன்னா இஸ் கிளாஸ் அப்பார்ட். சரண் ஜெயின் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், பெரிய ஃபிங்கர்ஸ், ரொப்பு ரொப்புன்னு திரும்பும் அவருக்கு. மத்திய பிரதேஷ் ஆடுறாரு. ஹர்ஷித் ராணா எஸ் இ டிசர்வ் டு பி தேர். துஷார் தேஷ்பாண்டே அல்றாரு விக்கெட், டிசர்வ் டு பி தேர். நவ்தீப் சைனி இஸ் குவிக் அண்ட் ஷார்ப், ஹி ஆல்சோ டிசர்வ் டு பி தேர். போது இந்த டீம் செலக்ஷன் பாத்தீங்கன்னா 105 அவுட் ஆஃப் 100. வெல் டன் ஆன் தி செலக்ஷன்ஸ் இந்த டீம். இப்ப அடுத்த டீமுக்கு போங்க. சூப்பர். அடுத்தது வந்து பி, சுப்மான் கில்ல, சாய் சுதர்ஷன், அஜிங்கிய ரஹானே, ரிங்கு சிங், ரிக்கி புயி, ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரீகர் பரத், புல்கித் நாரங், உம்ரான் மாலிக், ஆவேஷ் கான், யாஷ் தயால். இத பத்தி சொல்லுங்க. இப்ப இப்ப பாருங்களேன் உங்களுக்கு. இப்ப அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ரோஹித் சர்மா வந்துட்டு இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். இப்போ டப்புன்னு வந்து உங்களுக்கு T20 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒருவேளை ஒர்க்லோட பாக்குறாரு. ஐபிஎல் ஆடியே ஆனோம். நீங்க T20 கிரிக்கெட் இது ரிட்டையர் ஆனாலும் ஐபிஎல் ஆடியே ஆனோம். இப்ப அது ஒரு 2 மாசம் போயிடுது. யோசிக்கிறாரு, இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் நான் ஆடி என்ன பண்ண போறேன்? ஒரு WTC ஃபைனல் நான் ஆடுறேன், ஆடி முடிச்சு கப்பை தூக்கிட்டு ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யூ நீட் அ பேக்கப். சோ இட் இஸ் வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் சுப்மான் கில்லும் பாத்தீங்கன்னா, சுப்மான் கில் நல்லா ஆடுறாரு. அஸ் சிமெண்டட் இஸ் பிளேஸ் தெரியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு யூ நீட் டு ஹேவ் அ பூல் ஆஃப் என்ன சொல்றது, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுல சுப்மான் கில் பில நீங்க சொன்ன மாதிரி லுக்ஸ் லைக்லி டு பி கேப்டன் சைட். தட் இஸ் ரீசன். இந்த சொன்னதுக்கான காரணம் சாய் சுதர்ஷன் பிரில்லியன்ட் செலக்ஷன். அதுக்கப்புறம் அஜிங்கியா ராணே, சேத்தேஸ்வர் புஜாரா சொன்ன அதே ஒரு இதுதான், அவருக்கு டோரை க்ளோஸ் பண்ணல. ரிங்கு சிங்கோட ஆவரேஜ் பாருங்க 4 டே கிரிக்கெட்ல. வெரி வெல் டன் ஆன் ஹிம். அவர் வந்து ஒரு T20 ஒரு பினிஷர்னு கன்சிடர் பண்ணாம இங்க கொண்டு வந்திருக்காங்க. ரிக்கி பூய் அடி அடின்னு அடிப்பாரு ஆந்திராக்கு, அதனால அவர் எடுத்திருக்காங்க. வெரி குட் செலக்ஷன். இஸ் குட் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் தெரியாது. ஜடேஜா நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஸ்ரீகர் பரத் இப்பதான் வந்து ஸ்குவாட்ல இருந்தாரு. இஸ் பீன் ரீப்ளேஸ் பை துருவ் ஜுரல் இந்த லாஸ்ட் ஃபியூ டெஸ்ட் மேட்சஸ். பட் உங்களுக்கு வந்துட்டு இஸ் ஆல்சோ இன் கன்டென்ஷன். இந்த புல்கித் நராங் அவரும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இப்ப உங்களுக்கு வந்து கிளியரா தெரியுது ஏன் ஆஃப் ஸ்பின்னிங் பூல எடுத்துன்னு வராங்க. சர்வீசஸ் ஆடுறாரு இவரு. ரொப்பு ரொப்புன்னு இவரு திருப்புவாரு. இப்ப எதனால வந்து இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ரோஹித் சர்மாக்கு என்ன ஏஜோ அதே ஏஜ் தான் ஆர் அஸ்வின்க்கு. இப்ப ஆர் அஸ்வின் யோசிக்கிறாரு, இப்ப வந்து ஒயிட் பால் கிரிக்கெட் அவருக்கு இனிமே வர முடியாது அன்பார்ச்சுனேட்லி. சாரி, அவ்வளவுதான், ஒயிட் பால் டோர் அவர் க்ளோஸ்டு. இப்ப ரெட் பால்ல ஒரு 500 விக்கெட் எடுக்கிறாரு. பாக்குறாரு இனிமே என்ன எனக்கு மோட்டிவேஷன் இருக்கு, சும்மா 2 வருஷம் ஆடி என்ன பண்றது, வேணாம்பான் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யூ நீட் டு மோல்டு சம்மன். அவர் ஆவாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. சொல்றேன் இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு அந்த 35ல இருக்கிற லெஜெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணோம், ரைட் பேக் டு பேக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். டக்குன்னு ரிட்டையர் ஆனாங்களா எடுத்துன்னு வந்துடும். உமரான் மாலிக் ஐம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப். கரெக்டான லென்த் அடிச்சார்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெல்லுல கேம் மாத்த முடியும். இப்ப சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன்லாம் எப்படி வந்து ஒரு செஷன்ல வந்து கேமை மாத்த முடியுமோ அந்த மாதிரி உம்ரான் மாலிக்கால எங்க வேணாலும் மாத்த முடியும் அந்த ஸ்பீடுக்கு. லெட் அஸ் see what it is. குட் செலக்ஷன். ஆவேஷ் கான் இஸ் another performer, he deserve to be there. யாஷ் தயால் பாத்தீங்கன்னா genuine new ball bowler who can pick wickets, who's got a clean action, can swing the ball into the right handers. இந்த டீமும் பாத்தீங்கன்னா 105 அவுட் ஆஃப் 100. பிரில்லியன்ட் செலக்ஷன்ஸ். அடுத்த டீமுக்கு போங்க. சூப்பர். அடுத்த டீம் வந்து இந்தியா சி, பிருத்வி ஷா, அபிமன்யு ஈஸ்வரன் கன்சிஸ்டண்டா ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. பட்டிதர், திலக் வர்மா இன்ஜுரியில இருந்து வராருன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயர், துருவ் ஜூரல், சௌரவ் குமார், ஷார்துல் தாக்கூர், குல்தீப் யாதவ், கவேரப்பா அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. ஸோ இங்க உங்களுக்கு வந்து இந்த பிருத்திவி ஷாவை நான் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம்ஸ் ஆர் சோர்சஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தலை அவரை மேனேஜ் பண்ண முடியாது தலை அப்படின்னு. நான் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். மேனே ஸ்கில் இருக்கா? ஸ்கில் இருக்கு. ரன் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கூடிய திறமை இருக்கா? இருக்கு. மேனேஜ் பண்ண முடியாது அதை சொல்லாதீங்க. அதுதான் உங்களோட ஜாப் as a கோச்.
தி வே யூ டாக் டு பிளேயர்ஸ், அந்த உங்களுக்கு மரியாதை வந்து அவர் நீங்க சொல்றதை கேட்கிற அளவுக்கு நீங்க அவளை ட்ரீட் பண்ணணும். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன், சொல்ல விரும்பல. டஃபஸ்ட் கேரக்டர்ஸ், வெரி ஹைலி ஸ்கில்டு. திடீர்னு பார்த்தா வந்து பிராக்டிஸ்க்கு வருவாங்க, இல்ல இல்ல நான் பேட்டிங் ஆடல அப்படின்ட்டுருவாங்க. ஒரு போலிங் 4 பால் போட்டு நாளைக்கு நீ நியூ பால்ல போட போற, அதுதான் என்னோட ஐடியா. இல்ல நான் பாத்துக்கிறேன், நான் நிறைய மேட்ச் ஆடி இருக்கேன், இங்கெல்லாம் போட்டு நான் எனக்கு எதுவும் இது கிடையாது. சரி ஓகே, நீ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் கேச்சஸ் எடு, நீ தான் ஸ்லிப்ல நிப்ப அப்படின்னா, இல்ல இல்ல விடு, எனக்கு எனக்கு கையெல்லாம் சோரா இருக்கு, நான் புடிச்சிருவேன். இந்த மாதிரி நிறைய பேரை நான் டீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ டு மேக் ஹிம் ரியலைஸ் வாட் வி ஆர் சேயிங் இஸ் ஃபார் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூ அண்ட் த டீம். எப்படி அவரை வளர்ச்சி நீங்க கொண்டு வரணும், அது கொண்டு வர்ற திறமை எனக்கு இருக்கு. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட்டுருவாங்க, வாட் யூ திங்க் யூ ஆர் அப்படின்னு. வாட் யூ திங்க் யூ ஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் நெவர் கோயிங் டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் பிட்வீன் த பிளேயர் அண்ட் கோச். அதனால பிருத்திவி மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படிதாங்க இருப்பாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல ஒரு நேமு ஃபேமு பணம் இந்தியா காட்டிட்டீங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவர் அப்படியே இது பண்ணி, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீ காணாம போயிடுவேன்னு சொல்லி பேசி பேசி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை நீ கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவர் மேனேஜ் பண்ண முடியாத தலன்னு சொன்னா லாஸ் யாருக்கு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிருத்திவி ஷா இஸ் கிரேட் டேலண்ட். பட் அவர் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நல்லது. இந்த அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பிளேயர் நான் பார்த்ததே கிடையாது. வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு குவயட் பாய், செம்ம கன்சிஸ்டன்டா. எல்லாரும் இந்தியா இப்ப ஆடுவாங்க அப்ப ஆடுவாங்கன்னு பாவம் அவருக்கு அந்த கதவு வந்து உடையவே மாட்டேங்குது. லெட் அஸ் see whether what he can impact can create in this well done selection on that. ரஜத் பட்டிதார் இஸ் கிளாஸ். டெஸ்ட் மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் அதை யூஸ் பண்ணலையே ஒழிய he showed what he is capable of. let us see how he is going to come back in this. திலக் வர்மா வந்துட்டு அந்த 4 டே கிரிக்கெட்ல அவரால் ஜொலிக்க முடியுமா? ஏன்னா கொஞ்சம் பிளாஷி பிளேயர், டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. அதை வந்துட்டு அவரு ஓவர் கம் பண்ணி ஆடுறாரா? அந்த சேலஞ்சு வெரி குட் செலெக்ஷன். எப்படி வந்து செலக்டர்ஸ் அவர் மேல வச்சிருக்கிற ஃபெய்த்தை ரீபே பண்ண போறான்னு பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. துருவ் ஜூரல் ஜஸ்ட் ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். இந்த சௌரவ் குமார் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கு. ஒரு நாளைக்கு 40 ஓவர் போடுவாரு, சளைக்காம 40 ஓவர் ஒரே இடத்துல போட்டுனே இருப்பாரு. அவருக்கு சான்ஸ் கொடுத்ததும் வெரி வெல்கமிங். ஷார்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா அவர் இன் அண்ட் அவுட் இருந்தே இருக்காரு ஸ்பாட்ல, அவரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. குல்தீப் யாதவ் ஜெனுவன் மேட்ச் வின்னர். இந்த காவேரப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஜெனுவன் ஸ்விங் பவுலர், நியூ பால்ல அவ்வளவு குவிக்கு கிடையாது, பயங்கரமா ஸ்விங் பண்ணுவார், செம்ம டேலண்ட். கர்நாடகா நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு, டிசர்வ்ஸ் செலக்ஷன். அண்ட் பிரசீத் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ கமிங் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி. ஹி ஹஸ் பீன் இன் தி செலக்டர்ஸ் ரேடார் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் டு பி ஆனஸ்ட் வித் யூ. அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி சைட் லைன் ஆயிடுச்சு, அவரும் திருப்பி வந்திருக்காரு. அதனால வந்து let us see what he can offer. Again another 105 out of 100. Brilliant selections இந்த டீமும் இன்னொரு டீமையும் படிச்சிருங்க. ஓகே, இன்னொரு டீம் டி வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், மாயங்க் அகர்வால், பிரதோஷ் ரஞ்சன் பால், சர்ஃபராஸ் அகமது, ரிஷப் பந்த், ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், மனவ் சுத்தார், ஆகாஷ் தீப் சிங், ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகேஷ் குமார். இது உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான், ஆட வைக்கணும் அப்படின்னு ஆட வைக்கிறாங்க. பிகாஸ் என்ன சொல்றது, அவரு வே இஸ் பிளேயிங் டேக்கிங் த கேம் அவே. அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, வெரி இன்ஃபுளுயன்ஷியல் ஹஸ் பிகம் இன் டெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயங்க் அகர்வால் ஒரு டபுள் செஞ்சுரியா அடிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு பிளேஸ சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்ச போது இங்க ஏதோ அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் ஐபிஎல் டீம் கேப்டனா இருந்து ஐபிஎல் டீம்ல இடம் இல்லாம 30 வயசு தாண்டிடுச்சு, ஒரு கிரிக்கெட் கேரியர் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அவர் என்ன அடிச்சாலும் ஐ டோன்ட் see him getting back to the squad. அதையும் சொல்லிடுறேன், பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன், the number of players that are skewed up. But still it is not a bad idea for him. Banks of double hundreds, which is going to put him at the bonus for people who can bid him in the next year's IPL. எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, 4 டே கிரிக்கெட்ல நீங்க ரன் அடிச்சீங்கனாலும் ஐபிஎல் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பாக்குறாங்க, ஓகே பவர் ஹிட்டிங் இருக்கு இவனை எடுக்கலான்றதுனால. இட் இஸ் கோயிங் டு பி a career changing thing for மயங்க் அகர்வால். இதுல ஃபெயில் ஆன கஷ்டம். அந்த பிரதோஷ் ரஞ்சன் பால், கிளாசிக் லெப்ட் ஹேண்டர் ஃப்ரம் தமிழ்நாடு, குளோரியஸா இருக்கும் ஒரு ஆடுறது பாக்குறதுக்கு. ஒரு சிலர்ல எப்படின்னா உங்களுக்கு அந்த பேர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்குலாம் ஒரு பேர் கிடையாது. பிரதோஷ் ரஞ்சன் பால் அப்படின்னு ஒரு நீங்க ஒரு நான் சொன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் யாரு பிரதோஷ் ரஞ்சன் பால்னு. நிறைய பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னா யார் இந்த பிரதோஷ் ரஞ்சன் பால் அப்படிவாங்க. ஒரு கிளாசிக்கல் டேலண்ட், குளோரியஸ் பிளேயரு. பார்ப்போம் இந்த ஹை லெவல்ல இது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வெதர் யூ கேன் ஷோகேஸ் இஸ் டேலண்ட்னு. அப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கான் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு. டு சிமெண்ட் இஸ் பிளேஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் ஃபார் ஹிம். பண்ட் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஜஸ்ட் கோயிங் டு பி மேட்ச் பிராக்டிஸ் ஃபார் ஹிம் பிஃபோர் கெட்டிங் இன்டு தி பிளேயிங் 11.
ரியான் பராகுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பிடிச்சது என்னன்னா, செலக்டர்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, சரக்கு இருக்கா, ஐபிஎல்ல சரக்கு இருக்குன்னு காமிச்சாரு. T20க்கு எடுத்துட்டு வந்தாங்க, அங்க சரக்கு இருக்குன்னு காமிச்சாரு. ஓடிஐக்கு எடுத்துட்டு வந்தாங்க, போலிங் ரொம்ப நல்லா போட்டாரு, பேட்டிங் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் விளையாடும். ஐ பிலாங் டு திஸ் லெவல்னு காமிச்சாரு. ஓகே, இந்த ஃபார்மேட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். தம்ஸ் அப் பார்த்துட்டு வாஷிங்டன் சுந்தர் அகைன் நான் சொல்லேன், ஒவ்வொரு டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யூ நோ வேர் இஸ் இட் லீடிங் டு. இந்த மானவ் சுத்தார்ன்றவர் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், சின்ன பையன், நல்லா போடுவார் அவரு, அவரையும் எடுத்து வந்திருக்காரு. ஆகாஷ் தீபக் ஸ்விங் போலரு, வெரி குட் செலக்ஷன். ஹர்ஷதீப் சிங் அகைன் தே வாண்ட் டு சி வாட் வி கேன் ஆஃபர் அந்த லாங்கர் ரன். இப்ப ஷாமி உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அவர் வந்துட்டு கேன் கெட் ஹிம்செல்ஃப் இன் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகேஷ் குமார்ல டெஸ்ட்ல எடுத்தே இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, அந்த நட்ராஜன்றவரை கம்ப்ளீட்டா, இப்போ அதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த டீமும் 105 அவுட் ஆஃப் 100. இந்த நட்ராஜன் அப்படின்றவரை ஏன் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரியல. இப்ப டிஎன்பி எல்லாம் ஆடினாரு, ப்ரூவ்ட் இஸ் ஃபிட்னஸ். ஐபிஎல் ஃபுல்லா ஆடினாரு. இப்ப நிறைய தடவை பாத்தீங்கன்னா நட்ராஜன் உடஞ்சு உடஞ்சு போயிடுவாரு. இப்ப ஐபிஎல்லும் ஃபுல்லா ஆடினாரு, டிஎன்பிஎல் ஃபுல்லா ஆடி இருக்காரு. 4 டீம்லயே அவர் எடுக்கலையே. அவர் அந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச் அவ்வளவு நல்லா பண்ணாரு. அவர் ஏன் மறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது நேம்ஸ் விட்ட மாதிரி நீங்க இருக்கான்னு யூ கேன் பிரிங். இதுதான் எனக்கு இன்ஸ்டன்டா வந்தது, நான் சொல்லிட்டேன். நான் இருக்கு நேம்ஸ். தமிழ்நாடு நேம் சொல்றேன். அது கொஞ்சம் நிறைய பேர் ஈவன் ஜெகதீசன் கூட அவங்க ஒரு இது கொடுத்துருக்கலாம். பட் இன்னும் அவங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. பேஸ்ட் ஆன் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வி ஹேவ், ஜெகதீசன், ஷாருக் கான், நடராஜன் நீங்க சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி. அப்புறம் இந்திரஜித் அவங்கலாம் நிறைய அடிக்கிறாங்க. விஜயசங்கரும் இப்போ ஃபிட் ஆயிட்டாரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மட்டும் நான் சொல்றேன். இந்திரஜித் வந்து அடிச்சு ரன் அடிச்சு களைச்சு ஓஞ்சு போயிட்டாருங்க. எடுத்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. 4 டே கிரிக்கெட்ல இந்திரஜித் இருந்தே இருக்கணும். ஷாருக் கான் வந்து 4 டே கிரிக்கெட் ரெட் பால் எடுத்துட்டு வரலாமா நீங்க கேட்டீங்கன்னா, ஐ மை திங்க் as much as I'm telling you, he is good enough to be a captain of an IPL team. ரெட் பால்னு கேட்டீங்களா எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன். விஜய்சங்கர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இன்ஜுரி வருது. இப்ப டிஎன்பிஎல்லும் வெளில உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட குவாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஐம் நாட் ஜஸ்ட் வரிட் அபவுட் இஸ் ஃபிட்னஸ். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேபி அப்ரஜித்தை கூட எடுத்திருக்கலாம். அவரு வந்து இந்தியன் ரெக்கனிங்ல இருந்தாரு. இல்லங்கும்போது ஷாருக் கான் இஸ் ஒன்லி நேம் விச் யூ brought. ஐ வில் திங்க் தட் இஸ் he ரெடி ஃபார் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டா ஐ ஹேவ் மை ரிசர்வேஷன்ஸ். ஓகே, மயங்க் யாதவ், வைஷாக் விஜயகுமார் ஆல்ரெடி இவங்களாம் பிசிசிஐ கான்ட்ராக்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது தனியாக ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருக்குது. ஸோ அவங்க மயங்க் யாதவ், வைஷாக் விஜயகுமார், குல்தீப் சென்னு, முகமது ஆசிஃப், இந்த மாதிரி சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமே, எஸ்பெஷலி மயங்க் யாதவ். மயங்க் யாதவோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் எனக்கு என்னன்னு தெரியல, honestly speaking. Or else I would have definitely got him. I want to see both Umran Malik and Mayank Yadav how they go on a longer spells for 7 overs. இப்ப நீங்க அன்பார்ச்சுனேட் இந்த வைஷாக் விஜயகுமார் சொன்னீங்க, வேற யார் சொன்னீங்க? குல்தீப் சென்னு, முகமது ஆசிஃப். முகமது ஆசிஃப், குல்தீப் சென்னி, இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்ம சொன்ன இந்த பிளேயர்ஸ், இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துக்கிற காம்பினேஷன்ல எல்லாரையுமே ஒண்ணு அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஹர்ஷதீப் சிங் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு உன்னெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன், நீ என்ன ஆஃபர் பண்ண முடியும், இதுல நீ பர்ஃபார்ம் பண்ணி தான் உன்னை இந்தியன் டீமுக்கு நீ தேர்வியா மாட்டியா அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னு வெளியே எடுத்தாலுடைய ஆவேஷ் கான் எல்லாம் பார்த்துட்டாங்க. வேற வழியே கிடையாது உங்களுக்கு. இப்ப எடுத்த ஃபாஸ்ட் போலர்ஸ் பாருங்க. இந்தியா ஏல வந்து அர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, சைனி. இங்க உம்ரான் மாலிக், ஆவேஷ் கான், யாஷ் தயால். இங்க காவேரப்பா, பிரசீத் கிருஷ்ணா, ஷார்துல் தாக்கூர். இங்க பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப், ஹர்ஷதீப், முகேஷ் குமார். யாரையுமே நீங்க விட முடியாதுன்றதுனால எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு என்ன சொல்றது, அன்பார்ச்சுனேட் டு மிஸ் அவுட் நான் சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட், வைபவ் அரோராவும் சேர்த்துக்கலாமா அந்த லிஸ்ட்ல? வைபவ் அரோரா டெஃபினட்டா. இப்ப இது வந்து என்ன சொல்றது, லைக்லி பிளேயிங் லெவன்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, லைக்லி பிளேயிங், பட் we don't know the official. நம்ம இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இதுதான் இருக்க போது. இப்ப நம்ம சொல்ற பிளேயர்ஸ் there is a chance that 15 member squad இருக்கும். இப்ப 3 மேட்ச் ரவுண்ட் ராபின் ஆடுறாங்க போது 15 or 16 மெம்பர் ஸ்குவாட் இருக்கும். அப்படிங்கும் போது ஐ honestly expect the names which we are just really talking about now on getting Mr. will surely be in the squad. அப்புறம் இந்த பிளேயிங் லெவல் இது வந்து sources that is coming from என்ன சொல்றது, வெல் நோன் வெப்சைட்ஸ்ல இருந்து வருது. அதனால இதுதான் வந்து டாப் ப்ரையாரிட்டியா இருக்கும். இதெல்லாம் பெருசா மாறாது.
நீங்க ம். சொல்ற பிளேயர்ஸ் இப்ப நான் சொன்ன நட்ராஜன்லாம் there is a great chances of them getting added to the squad. That's what I believe. அதுக்கப்புறம் பார்ப்போம் அந்த ஸ்குவாட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே again we can come and see that who are the real great misses. I think the அது selectors. பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிடுறேன். முக்கியமான பேட்டர்ஸ் 3 பேர் நான் யங் பேட்டர்ஸ் மிஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தே ஷுட் பி அ பார்ட். மிஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்றதை விட ஹூ ஷுட் பி அ பார்ட் நான் நினைக்கிறது வந்து இந்த அங்கிரிஷ் ரகுவன்ஷி, பிரியம் கர்க், யாஷ் துல், இந்த 3 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அங்கிஷ் ரகுவன்ஷி நான் டெஃபினட்டா ரேட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு ஷோன் சைன்ஸ் ஆஃப் பிளேயிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் எபிலிட்டி வித் ஈஸ். இந்த பிரேம் கர்க்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாங்க ஐபிஎல்லையும். அன்பார்ச்சுனேட்டா இட் டிடன்ட் ஸ்டாண்ட் அப் அட் ஆல். யாஷ் தூல் பாத்தீங்கன்னா பெருசா சான்ஸே கொடுக்கல ஐபிஎல். அண்ட் இட்ஸ் பீன் பர்ஃபார்மிங் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் போது ஐ ஹட் ராதர் சீன் யாஷ் தூல். ஆனஸ்டா சொல்றேன், பிரேம் கர்க்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ்லாம். அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து பெருசா இது பண்ணல அப்படிங்கும் போது அந்த ஒரு இது வந்திருக்கும் இந்த லெவல்ல இவரால ஆட முடியுமா அப்படின்னு. ரகுவன்ஷி ஐ ரேட் ரியலி ஹைலி. ஹோப்ஃபுல்லி வில் ஆல்சோ பி இன் த ரிசர்வ்ஸ் அந்த இந்த ஸ்குவாடு. கம்பீரம் இருக்கனால. ம். ஆமா, அப்புறம் யாஷ்துல் நான் ஹையா ரேட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஐபிஎல் சான்ஸே கொடுக்கலன்னா எப்படி சார்? இப்போ அடுத்த லெவல்ல நீங்க பிலாங் டு தட்டன் பாக்குறதுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுப்பீங்க? ஐபிஎல் சான்ஸ் கொடுக்கணும். நீங்க சான்ஸ் கொடுக்கலங்கும் போது யூ கேனாட் ரியலி கம் அப் வித் கன்க்ளூஷன் வேர் தட் பர்டிகுலர் பிளேயர் பிலாங்ன்றதுனால ஐ பிலீவ் யாஷ்துல் அண்ட் ரகுவன்ஷி போத் வில் ஆல்சோ ஃபிகர் இன் தி ரிசர்வ்ஸ். ஓகே, அதே மாதிரி 2 ஆல்ரவுண்டர்ஸும் உள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட்டா இருந்தா ஐ திங்க் ஹி ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த பிளேயிங் 11. இன்னொன்னு வந்து ஷாபாஸ் அஹமத் இஸ் ஆல்சோ. இப்போ நீங்க சொன்ன ஒரு டீம்ல லெஃப்ட் ஆம் அக்சர் ஜடேஜா, ஐ திங்க் அவரு ஒன்றும் கிளாஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. இஸ் அ குட் பர்ஃபார்மர். ஷாபாஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிதிஷ்குமார் ரெட்டி கண்டிப்பா ரிசர்வ்ஸ்ல இருப்பார். எனக்கு தெரிஞ்ச அதுல இருந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்லி திங் இஸ் ஃபிட்னஸ். அந்த ஆந்திரா பிரீமியர் லீக் நான் போன போது அந்த ஒன் ஆஃப் த டீம்ஸ் புட் 50% ஆஃப் த பர்ஸ் மணி டு கெட் இம் இன். கிராயின் இன்ஜுரி வந்துருச்சு. ஆர்சோட கான் டு ஜிம்பாபே. அந்த பிசியோ பார்த்து நான் கேட்டேன், 6 வாரம் ஆகும் சார் அப்படின்னாரு. ஆந்திரா பிரீமியர் லீக் முடிஞ்சே 1 மாசம் மேல ஆயிடுச்சு இல்ல. ஸோ ஐ திங்க் தட் 6 வீக்ஸ் அந்த பீரியட் போயிடுச்சு. ஸோ வில் பி ஃபிட்னு நினைக்கிறேன். இப்ப ஷாபாஸ் அகமது எப்படி யோசிக்கிறாங்கன்னா இஸ் அ பேக்கேஜ். he can bowl, he can bat. இப்ப அந்த லெப்ட் ஆஃப் பின்ன ஒரு நாளைக்கு ஒரு 24 ஓவர் அவரால் போட முடியுமா? இப்ப நம்ம சொல்ற அந்த சௌரவ் குமார் எல்லாம் பாத்தீங்கன்னா சளைக்காம ஒரு 2 போடுவாரு. இந்த சரத் ஜெயின்லாம் சளைக்காம ஒரு 2 போடுவாரு. அந்த கேள்விக்கு தான் பதில் வேணுமே ஒழிய அவரோட குவாலிட்டியை நீங்க வந்துட்டு குறை சொல்லவே முடியாது. ஐ எக்ஸ்பெக்ட் போத் தீஸ் கைஸ் ஆல்சோ டு பி இன் த ரிசர்வ் ஸ்குவாட் when the official squad comes out. ஓகே, அப்புறம் அதே மாதிரி தான் அஸ்யூமிங் சிராஜ், அஸ்வின், பும்ரா, ரோஹித், கோலி டு வாக் இன் அட் சம் பாயிண்ட், ஷம்மி ஆல்சோ ஃபிட் அப்படின்னா அதே ஃபிட்னஸ் தான் நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹர்திக் பாண்டியா அதுதான் நம்ம பார்க்குறோம் ரெட் பால் ஃபிட்னஸ் அப்படின்னு. இது எல்லாம் போக இன்னும் ஒரே பேட்டர், அது யாரு அப்படின்னா இந்த சஞ்சு சாம்சன். அவரு என்ன நீக்கப்பட்டாரா இல்ல ஒதுக்கப்பட்டாரா? ஆல்சோ அஸ்யூமிங் தீபக் சாகர் இவங்கெல்லாம் புவனேஸ்வர் குமார்லாம் இனிமேல் தே ஒன்ட் வி லுக்ட் அட் அப்படின்னு நானா ஐ வாண்ட் டு ஆஸ்க் தட் ஆல்சோ. அப்புறம் சஞ்சு சாம்சனே சொல்லிருங்க. புவனேஸ்வர் குமார் எனக்கு ஐ திங்க் த டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. வருத்தத்துல சொல்றேன், டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு. தீபக் சஹர் எங்க சார் ஆடினாலே காலை பிடிச்சிக்கிறாரு சார். லெவலுக்கு மேல இப்ப எப்படி நீங்க ஒரு 4 டே கிரிக்கெட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்க? அந்த மாதிரி வந்து யோசிப்பு. என்ன ஒரு டேலண்ட், he can swing the ball either ways, is also sharp and quick அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். பட் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சஞ்சு சாம்சனை ஒரு டீம்ல ஒரு பேட்ஸ்மேனாவது நான் எடுத்திருப்பேன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன், இப்ப இப்போ இந்த விக்கெட் கீப்பர்ஸ் இது பாருங்க, இட் இஸ் a ரேஸ் தட் இஸ் கோயிங் ஆன். ஒரு இதுல வந்து கேஎல் ராகுல் இருக்காரு, ஒரு இதுல ஸ்ரீகர் பரத் வாஸ் இந்த ஸ்குவாடு, ஒரு இதுல துருவ் ஜுரல் who played in the absence of பண்ட், இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ட் இருக்காரு அப்படிங்கும் போது பந்து இப்ப நான் என்ன சொல்றேன், அப்படி இல்லைன்னா சஞ்சீவ் சாம்சன் ஒரு பேட்ஸ்மேனா பாருங்கன்றேன். இப் சஞ்சீவ் சாம்சன் இஸ் நாட் ஈவன் கோயிங் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இன் 16 பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, 64 பேர் ரெட் பால் ஃபார்மேட்ல சஞ்சீவ் சாம்சன் நீங்க எடுத்துன்னு வர்றேன்னா அது கொஞ்சம் ஹார்ஷ்னு சொல்லலாம். அக்ரேட். He was given an opportunity in Sri Lanka. He failed. I'm not backing it away. எனக்கு பிடிக்கும் சஞ்சீவ் சாம்சனை. பட் ஹானஸ்டி இஸ் ஹானஸ்டி. ஆப்பர்ச்சுனிட்டி ஹஸ் பீன் கிவன், he didn't take it. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் 64 பேர்ல சஞ்சீவ் சாம்சன் இல்ல அப்படின்னு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா டெஃபினட்டா இந்த 44 இருக்குங்க. இதுதான் அந்த 44. இது சோர்சஸ் க்ளோசஸ் டு பிசிசிஐ. அதனாலதான் இந்த நியூஸ் வெளியில வந்திருக்கு. ஸோ மீதி அந்த 20 பேர் 5 ரிசர்வ்ல சஞ்சீவ் சாம்சன் இல்ல அப்படின்னா
அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அவரோட ஃபியூச்சர் இந்தியன் டீமுக்கு யோசிக்கிறது பார்த்தா பயப்பட வேண்டிய விஷயம். ஹோப் தட் யூ மேக் இட் அட்லீஸ்ட் டு தி ஒன் ஆஃப் தி இது. கண்டிப்பா கடைசியா ஒரு மேட்ச் இந்த கோலி, ரோஹித் சர்மா, ஷாமி, ஃபிட்டான அஸ்வின் பிராக்டிஸுக்காக கண்டிப்பா உள்ள கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இன்னும் ஒரே ஒரு பிளேயரோட சேர்த்து அப்படியே சொல்லிருங்க. சிவம் தூபே ஆடினாரு, மும்பைக்குலாம் ஆடினாரு ரஞ்சி. அவரும் 65 பேர்ல கூட இருக்கக்கூடாதா? பவுலிங் போடுறாரு நியூ பால்ல எல்லாம். போடுறாரு சார். பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் தான் கத்துவேன் சிவம் துபேக்கு. ஆனா வந்து 4 டே கிரிக்கெட் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட போலிங் இஸ் குட் எனப் டு பிக் விக்கெட்ஸ் ஆர் இஸ் குட் எனப் டு போல் 6 ஓவர் ஸ்பெல் ரெண்டுமே வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பதில் கொடுக்க முடியாதுங்கும் போது ஆனஸ்ட்லி ஐ வில் சே தட் இஃப் ஹி டசன்ட் கெட் செலக்டட் ஐ ஒன்ட் கெட் டிசப்பாயிண்டட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப மத்தபடி பாத்தீங்கன்னா பிரில்லியண்டான ஒரு திங்கிங் இது, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட் சீரீஸ். அதே மாதிரி எல்லாரையும் சொல்லிட்டாங்க அந்த பிசினஸே கிடையாது, டொமஸ்டிக் நீ ஆடியே ஆகணும் அப்படின்னு. மேபி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ஒரு 2 மேட்ச் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பிளேயர் அந்த பூல்ல கொண்டு வரதுக்கு யோசிக்கலாம். பட் 2 மேட்ச் நீங்க ஆட சொல்றதுன்றது தி ஷிஃப்ட் ஃப்ரம் ஒயிட் பால் கிரிக்கெட் டு ரெட் பால் கிரிக்கெட் இஸ் மச் நீடட். திஸ் இஸ் பிரில்லியன்ட்லி டன் பை Gautam Gambhir and the selectors who have selected the 44 players so far. With the 20 players additions what we are looking at, let us come back and again tell that the 20 players நம்ம வருத்தப்பட்டு சொன்ன பிளேஸ் இவங்க இருந்திருக்கலாமே, அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு அலசறதுக்கு இன்னொரு தடவை வருவோம். why we came up with this episode, சார் சொன்ன மாதிரி one of the most prestigious trophy in Indian cricket இது அப்படின்றதுனால there will be lot of eyes on it. The competition and the standard will be very very high considering the amount of players, the number of players whom sir listed out will be analyzed. It will be very interesting one. It will be shown live. I'm sure everyone will be watching it. அதையும் வந்து அலசுவோம். Until we come back to entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.